மாமனாரை பார்த்து ஆத்திரமாக பேசும் மருமகள். அனிதாவுக்கு பற்றி கொண்டு வந்தது பரத்தை குளிப்பாட்ட வேண்டும், வயிற்றுக்கு ஏதாவது கொடுத்து பள்ளிக்கு கிளப்ப வேண்டும். இன்னைக்குன்னு பார்த்து குழந்தைக்கு மூடே சரியில்லை. அனிதாவின் கோபம் பரத் மேல் இல்லை. பரத் அழுவது, அனிதா பரபரப்பது எல்லாம் தெரிந்தும் தலையே நிமிராமல் கர்மமே கண்ணாக செய்தித்தாளில் ஆழ்ந்திருக்கும் மாமனாரிடம்தான் கொஞ்சம் பேரனை கூப்பிட்டு சமாதானப்பட்டு வைத்து கொண்டாள். பரபரவென்று எத்தனை காரியங்களை அனிதா முடிப்பாள். ஸ்ரீ பெரும்புதூர் மோட்டார் கம்பெனியில் உதவி மேலாளராக பணிபுரியும் வெங்கடேஷ் சூரிய உதயத்துக்கு முன்பே கம்பெனி பஸ்ஸை பிடிக்க ஓட வேண்டியிருக்கிறது. மாமியார் கல்யாணி ஊரில் இருந்த கவலை இல்லை. பேரனை குளிப்பாட்டி பருப்பு சாதம் ஊட்டி கையில் தயிர் சாதமும் அவனுக்கு பிடித்த காயம் வைத்து கட்டி கொடுத்து அவனை பள்ளிக்கு செல்ல தயார் செய்து விடுவாள். நகரத்தில் பிரபலமான சாஃப்ட்வேர் கம்பெனி ஒன்றில் சீனியர் இன்ஜினியராக பணியாற்றும் அனிதாவுக்கும் காலை உணவை தயார் செய்து கொடுத்து வீட்டிலேயே சாப்பிட்டு விட்டு போக செய்வாள். மாமியார் ஊரில் இல்லை என்றால் பரத்துக்கு கையில் நூடுல்ஸோ பிரெட்டோ தான் அனிதாவால் கட்டி கொடுக்க முடியும். இங்கே சாப்பிட எளிதாக கார்ன்ஃப்ளெக்ஸ் போட்டு கொடுத்து விடுவாள். மாலையில் பரத் பள்ளி விட்டு வந்ததும் தினமும் இட்லி, தோசை, பூரி என்று விதவிதமாக டிஃபன் செய்து கொடுப்பாள் கல்யாணி. பாட்டி ஊரில் இல்லை என்றால் அனிதா ஃப்ரிட்ஜில் வாங்கி வைத்திருக்கும் பழங்களும் நொறுக்கு தீனிகள் தான் தாத்தாவுக்கும் பேரனுக்கும் பசை போட்டு ஒட்டுநாள் போல சோஃபாவில் அமர்ந்து நாள் முழுவதும் செய்தித்தாள் படித்து டிவி பார்த்து பொழுதை போக்கும் மாமனாரை பார்த்தாலே அனிதாவுக்கு ஆத்திரமாக வரும். நாம் எல்லாரும் பரபரப்பா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறதை பார்த்தும் எந்த உதவியும் செய்யாமல் நாள் முழுக்க வெட்டியா உட்காந்துக்கிட்டு இருக்காரே, நீங்கள் அவரை ஒரு வார்த்தையாவது கேட்குறீங்களா என்று வெங்கடேஷிடம் சீர்வது சமயங்களில் கல்யாணின் காதுகளிலும் விழதான் செய்யும். ஆனால் அம்மாவின் சாந்தமான முகபாவத்திலிருந்து அவள் என்ன நினைக்கிறாள் என்று வெங்கடேஷால் கண்டுபிடிக்கவே முடியாது. காலர் 8:30 மணிக்கு தன் காரை எடுத்துக்கொண்டு சோழிங்கநல்லூரில் இருக்கும் அலுவலகத்துக்கு போகும் அனிதா இரவு வீடு திரும்ப 8-9 மணி ஆகிவிடும். அக்கம் பக்கம் இருப்பவளோடு பழக அவளுக்கு நேரமும் இல்லை, விருப்பமும் இருந்ததில்லை. அனிதா வெங்கடேஷ் இருவரும் இரவு தாமதமாக தான் வீட்டுக்கு வருவதால் முதலிருந்தே பரத்துக்கு டியூஷன் ஏற்பாடு செய்துவிட்டாள். டியூஷன் மிஸ் சிந்து மாலையில் வந்ததும் முகம் மலர அவளை வரவேற்று பிஸ்கட்டும் டீயும் கொடுத்து உபசரிப்பாள் கல்யாணி. சிந்துவும் பள்ளி ஆசிரியராக வேலை செய்துவிட்டு களைத்து போய் வருவதால் நன்றியுடன் அதை பெற்றுக்கொள்வார். பரத்துக்கு சிந்து ஆண்டு கடிகாரத்தில் மணி பார்க்க கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தாள். பெரியமுள் 12 கட்டங்களில் ஒரு முழு சுற்றி வந்ததும் தான் சின்னமுள் ஒரு கட்டத்தை விட்டு அடுத்த கட்டத்துக்கு நகரும் என்று சிந்து சொன்னதும் பரத் சட்டென்று சின்னமுள் சரியான சோம்பேறி முள் மிஸ் என்றான். சிந்து சிரித்தாள். வேகமாக ஓடிக்கிட்டு இருந்தாதான் சுறுசுறுப்பு, நிதானமாக ஒவ்வொரு கட்டமாக நகர்ந்தா சோம்பேறின்னு அர்த்தம் இல்லை பரத் என்றாள். 12 கட்டங்களையும் பெரியமுள் ஒரு சுற்றி வந்ததும் சின்னமுள் ஒரே ஒரு கட்டம் நகர்ந்ததில்லை. அப்போதான் 1 மணி நேரங்கிற காலக்கணக்கு நமக்கு கிடைக்கிது. ரெண்டும் சேர்ந்து செய்கிற வேலையால் தான் நமக்கு நேரம் பார்க்க முடியுது என்ற சிந்து மேலும் இதை பரத்துக்கு எப்படி தெளிவாக சொல்லலாம் என்று சுற்றுமுற்றும் பார்த்தபோது சமையலறையில் கிரைண்டர் இயங்கிக் கொண்டு இருப்பது தெரிந்தது. பரத், அந்த கிரைண்டரை பார்த்தியா? கிரைண்டரோட ஃப்ரேமும் மேலே மூடியும் நகராமல் ஜாக்கிரதையாக பிடிச்சுக்கிறதுனால தான் கிரைண்டர் பாத்திரமும் குழவையும் வேகமாக சுற்றி அரைச்சி உனக்கு சாப்பிட டேஸ்டான இட்லியும் தோசையும் கிடைக்குது. அதனால் அதுக்குன்னு ஒரு வேலை இருக்கிறப்ப எதையும் சோம்பேறி சுறுசுறுப்புன்னு சொல்ல முடியாது என்றார். கல்யாணி ஆர்வமாகத்தான் சொல்வதையே கவனிப்பதை பார்த்துவிட்டு, இல்லையாம்மா, அவ்வளோவா செயல்திறன் இல்லாதவங்க சீராக செயல்படுறவங்க எல்லோரும் சேர்ந்துதானே குடும்பம் வாழ்க்கை என்றால் சிந்து புன்சிரிப்புடன். ஏதோ புரிவது போல் இருக்க கல்யாணி தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தாள். அடுத்த மாதம்தான் மும்பைக்கு கிளம்பிய போது தன் கணவரையும் வற்புறுத்தி தன்னுடன் அழைத்து போனாள். பெரியவனுக்கும் வர முடியலை, பேத்தியும் உங்களை பார்க்கணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. ஒரு 10 நாள் தானே, வந்துடலாம். லேசில் வீட்டை விட்டு கிளம்ப மனசு வராமல் கிளம்பினார் அவர். மாமியார் மாமனார் இருவரும் இல்லாமல்
மொத்தமாக 10 நாட்கள் தனியாக இருப்பது அனிதாவுக்கு இதுதான் முதல் தடவை. காலையில் எழுந்ததும் டிவிக்கு எதிரே காலியாக உள்ள சோஃபாவை பார்த்து, அப்பாடா, சோம்பேறி முகத்தில் முழிக்கிற வேலை இன்னைக்கு இல்லை என்று இகழ்ச்சியாக தன் மாமனாரை நினைத்து கொண்டாள். பரபரவென்று எங்கி பரத்தை பள்ளிக்கு தயார் செய்தால். லஞ்ச் பாக்ஸில் நூடுல்ஸ் வைத்து இங்கே சாப்பிட கார்ன்ஃப்ளெக்ஸ் கொடுத்தாள். தனக்கு எதுவுமே தேவையில்லை, எல்லாம் அலுவலகத்திலே வேலைக்கு சூடாக கிடைக்கும். இரவு மெஸ்ஸில் சப்பாத்திக்கு சொல்லிவிட்டால் போதும், ஒரு நாள் பொழுது ஓடிவிடும். பரத் குழந்தை என்பதால் வீட்டு சாவியை அவனிடம் கொடுக்க முடியவில்லை. அக்கப்பக்கத்தாருடன் பழக்கமில்லாததால் அவர்களிடம் கொடுக்க முடியவில்லை. அதனால் பரத் சாயந்தரம் வந்ததும் பில்டிங் வாட்ச்மேன் அருகேயே விளையாடி கொண்டிருக்க வேண்டும். வெங்கடேஷ் வந்ததும் வீட்டுக்குள் வந்து விடலாம் என்று முடிவாயிட்டு சாயந்தரம் ஸ்நாக்ஸ் பிஸ்கட் லஞ்ச் பேக்லேயே வைத்தாயிட்டு எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டோம் என்கிற மன திருப்தியுடன் அனிதா ஆஃபீஸுக்கு கிளம்பினாள். இரவு 8 மணிக்கு அனிதா வீடு திரும்பிய போது பரத்தின் முகம் சுரத்தவே இல்லை. அப்பாவும் லேட்டாக வரா, நீயும் லேட்டாக வர, நான் எப்போ தான் ஹோம்ஒர்க் பண்ணுறது என்று சொல்லி அழுது கொண்டிருக்கும் போதே உதடு பிதுங்கி அழுகை வந்துவிட்டது. ஏன் டியூஷன் மிஸ் இன்னைக்கு வரலையா என்றாள் அனிதா கோபமாக. மிஸ் வந்தாங்க, ஆனால் எங்கே உட்காந்து சொல்லி கொடுப்பாங்க, நீந்தான் வீட்டை பூட்டிட்டு போயிடுறியே என்றான் பரத் அழுகையுடனே. அடைச்ச அனிதா வெறுப்போடு கைகளை உதறி கொண்டாள். யார் வீட்டில் சாவி கொடுக்கறது? வாட்ச்மேன் கிட்ட கொடுக்கவும் பயமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, வீடு திறந்திருந்தானோ குழந்தை எத்தனை நேரம் தனியாக இருப்பான்? உள்ளே தாழ்பால் போட்டுக்கிட்டு அழுப்பில் தூங்கி போயிட்டா என்ன செய்கிறது? அனிதா வரிசையாக கேட்ட விடை தெரியாத கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் வெங்கடேஷ் மௌனமாக இருந்தான். அடுத்த நாள் இரவு அனிதா 7 மணிக்கு சீக்கிரமாக வீடு திரும்பினாள். வெங்கடேஷ் இன்னும் வந்திருக்கவில்லை. அழுது அழுது முகம் வீங்கி உட்கார்ந்து கொண்டிருந்த பரத்தை சமாதானப்படுத்தி ஹோம்ஒர்க் செய்ய வைப்பதற்குள் குழந்தைக்கு தூக்கம் வந்து ஒன்றும் சாப்பிடாமலே தூங்கியே விட்டான். 1000 ரூபாய் மாதம் சொலையும் வாங்கிக்கிறா, கார் ஷெட்டில் கூட உட்காந்து டியூஷன் எடுக்கலாமே என்று அனிதா கோபத்தில் இறைந்தாள். வெங்கடேஷ் வந்ததும் அதேபோல் பொதுவான இடத்தில் உட்காந்து சொல்லிக்கக்கூடியதில் உள்ள அசௌகரியங்களை யூகித்து பார்த்த வெங்கடேஷ் மனைவியை சமாதானம் செய்தான். இன்னும் 6 நாள்தான், அப்புறம் அம்மாவும் அப்பாவும் வந்துடுவாங்கல்ல. மறுநாள் காலை எழுந்ததுமே பரத்துக்கு லேசாக ஜுரம். வெங்கடேஷ் அலுவலகம் போயாகிவிட்டது. அனிதாவுக்கு தான் அலுவலகத்தில் அன்றைய தினம் முடித்து கொடுக்க வேண்டிய முக்கியமான ப்ராஜெக்ட் நினைவுக்கு வர குழந்தைக்கு ஹார்லிக்ஸை கரைத்து கொடுத்து ஜுரத்திற்கு மருந்து கொடுத்து பள்ளிக்கு அனுப்பி வைத்தாள். லேசான ஜுரம்தான், மாலைக்குள் சரியாகிவிடும் என்று அலுவலகம் வந்துவிட்டாலே தவிர அனிதாவுக்கு வேலையே ஓடவில்லை. குழந்தை என்ன செய்கிறானோ தெரியவில்லையே, ஜுரம் அதிகமாக இருக்குமோ என்ற கவலை மனதை அரித்து கொண்டே இருந்தது. பரத் முந்தைய நாள் இரவும் ஒன்று சாப்பிடவில்லை என்பது நினைவுக்கு வந்ததும் அலுவலகத்தில் அவளுக்கு காலை உணவு உள்ளே இறங்க மறுத்தது. மாலையில், சாரி அனி, இரவு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவேனே தெரியல, இங்கே எக்கச்சக்கமா ஒரு பிரச்சனைக்கு நடுவில் இருக்கேன், நீ கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பினே என்று வெங்கடேஷ் ஃபோன் செய்ய அனிதா அவசர அவசரமாக கிளம்பினாள். பரத் அலுப்பில் வாட்ச்மேன் அருகிலே ஒரு செய்தித்தாளின் மீது படுத்து தூங்கி கொண்டிருந்தான். ஜுரம் நன்றாக விட்டிருந்தது. குழந்தை ஸ்கூல் விட்டு வந்து இங்கே ஏன் பக்கத்தில் தான் குந்தின்னு இருந்தான். திடீர்னு கேர் ஆயிடுச்சா என்னான்னு புரியலங்கம்மா, மழக்கம் போட்டு விழுந்துருச்சு என்றான் வாட்ச்மேன். அதற்குள் கீழ் ஃப்ளாட்டில் இருக்கும் ஒரு பெண்மணி பரத் முகத்தில் தண்ணீர் அடித்து அவனுக்கு சூடாக பால் கொடுக்க முயன்று கொண்டிருந்தாள். அனிதா பொங்கி வந்த அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் பரத்தை வாரி போட்டுக்கொண்டு காரை அருகில் உள்ள நர்சிங் ஹோமுக்கு ஓட்டினாள். ஒன்றுமில்லம்மா, பையன் சரியாக சாப்பிடல போல, அதான் பசியில் லோ சுகர் ஆகி மயக்கம் வந்திருக்கு என்று சொல்லி டாக்டர் உடனடியாக குளுக்கோஸ் ஏற்ற ஆரம்பித்தார். வெங்கடேஷ்க்கு தகவல் போக பதறடித்து கொண்டு நேராக மருத்துவமனைக்கு ஓடி வந்தான். 2 பேரும் லட்சங்களில் சம்பாதிக்கணும், என்ன பிரயோஜனம்? நம்ம ஒரே குழந்தை பசியில் மயக்கம் போட்டு மேற்கொண்டு பேச முடியாமல் அனிதா இருதயமே வெடித்துள்ளது போல் விம்மி விம்மி அழுதாள். வீட்டிலும் சரியாக சாப்பிடல,
கையில் கட்டி கொடுத்ததும் அப்படியே திரும்பி வந்து விட்டது. ஜுரம் வாய்க்கு பிடிக்கவில்லை போல இருக்கிறது. பசிக்காதா பின்ன? மயக்கம்தான் வராதா? பாவம், 1ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கு வயசுக்கு மீறிய டென்ஷன். ஹோம்ஒர்க் செய்ய யார் உதவி செய்வார்கள்? வீட்டுக்குள் போக முடியலையே என்று பலவிதமாக வெங்கடேஷ் திக்பிரமை பிடித்தது போல் நின்று கொண்டிருந்தான். 2 நாட்களாக அனிதா அலுவலகம் போகவில்லை. லீவ் எடுத்துக்கொண்டு குழந்தையுடன் வீட்டிலே இருந்தாள். பரத் உடல் சற்றே தேறினார் போல் இருந்தது. மாலை கல்யாணமிடமிருந்து ஃபோன் வந்தது. வெங்கடேஷிடம் பேசிய போது பரத்துக்கு உடம்பு சரியில்லாதது, மருத்துவமனையில் சேர்த்து ட்ரிப்ஸ் பீற்றிய விவரமெல்லாம் சொன்னானாம். பதறி போய் ஃபோன் செய்தாள். நாளைக்கு காலை ஃப்ளைட்டில் டிக்கெட் கிடச்சிருக்கு. அப்பா உடனே புறப்பட்டு வந்துடுவா. நானும் இந்த வார கடைசியில் வந்துடுவேன். ரொம்ப கவலையாக இருக்குது. குழந்தைய ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ என்றாள். ஒரு வாரத்தில் அனிதா அன்றுதான் சற்று ஆசுவாசமாக உணர பரத் சந்தோஷத்தில் நடனமாடினா. ஐயா ஜாலி, தாத்தா வந்துடுவாளே. மறுநாள் மாலை வீடு திரும்பும்போது வீடு திறந்திருக்கும், தாத்தா இருப்பார் என்று சந்தோஷமாக காலை பரத் பள்ளிக்கு செல்ல பரபரப்பாக அலுவலகம் செல்ல தயாரான அனிதா சற்றென்று தயங்கி நின்றாள். யார் வீட்டில் சாவியை கொடுத்து விட்டு போவது? இதோ மாமனார் வந்து விடுவாரே. பரவாயில்ல, கொஞ்ச நேரம் தானே. அவர் வந்ததும் நான் லேட்டாக ஆஃபீஸ்க்கு போய்கிறேன் என்றெல்லாம் அவள் மனதில் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போதே வெங்கடேஷிடமிருந்து ஃபோன். அப்பா கிட்ட வீட்டு சாவி ஒன்று இருக்கான், உன்னை பூட்டிண்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பிட சொன்னார் என்றான். பலாரெண்டு கன்னத்தில் அறை விழுந்தது போல துடித்து திகைத்து போய் நின்றாள் அனிதா. தன் மாட்டு பின்னுக்கு இன்னொருத்தர் வீட்டில் போய் சாவி கொடுத்து இன்னார் வந்தால் கொடுத்து விடுங்கள் என்று தயவாக கேட்பதெல்லாம் பிடிக்காது என்பதை எவ்வளவு நன்றாக உணர்ந்திருந்தாள். அனிதாவை எவ்வளவு நன்றாக புரிந்து வைத்திருந்தாள். இவ்வளவு முன் யோசனையோடு வீட்டு சாவி ஒன்றை தன்னோடு எடுத்து போய் அவளுக்கு எந்த மன சங்கடமின்றி காப்பாற்றிருப்பார். வாய்க்கு வாய் மாமனாரை வெட்டி சோம்பேறி என்று சொல்லி கொண்டிருந்த மகா சுறுசுறுப்பான அனிதாதான் இப்போது உணர்ச்சி வேகத்தால் தாக்கப்பட்டு குற்ற உணர்வோடு சோம்பேறி போல ஒவ்வொரு படியாக எண்ணி எண்ணி இறங்கி கொண்டிருந்தாள் அலுவலகம் போக.